சொற்பொழிவு 5. ஞானத்தின் சுவை. சுபூதி. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதிசத்துவர்களிடம் சுயம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை. இருப்பை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. உயிரை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. தான் ஒரு மகான் என்ற உணர்வும் இல்லை. அல்லது அந்த போதிசத்துவர்களுக்கு தர்மம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை. தர்மம் சார்ந்த எந்த பற்றுதலும் இல்லை. உணர்வற்ற நிலை அல்லது உணர்வு இல்லாத நிலை அல்லவா அது. அந்த நிலை அவர்களிடம் சென்றுவிட்டது. ஏன் அப்படி ஸ்பூதி? அவர்கள் தர்மம் பற்றிய உணர்விலோ அல்லது தர்மத்தை பற்றி மறந்துவிட்டதாலோ இப்படி இருக்கிறார்கள். அவர்கள் சுகத்தையோ இருப்பையோ உயிரையோ பற்றி கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஏன் அப்படி? ஏனென்றால் ஒரு போதிசத்துவர் தர்மத்தையோ தர்ம நிலையையோ பற்றி கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த கருத்து ததாகதரால் ஒரு உள்ளர்த்தத்துடன் கற்பிக்கப்பட்டுள்ளது. தர்ம பேருரையை அறிந்தவர்கள் ஒரு படகில் ஏறி மறுகரை செல்வோர் போல அவர்கள் தர்மமாகிய மூட்டையை கைவிட வேண்டியதுதான். எல்லா தர்மங்களையும் கைவிட வேண்டும். அதே சமயம் தர்மம் இல்லா நிலையையும் கூட கைவிட வேண்டும். புத்தர் கேட்டார், மிகச்சிறந்த மேலான சரியான ஞான தர்மம் இதுதான் என்று ததாகதர் பூரணமாக அறிவித்துள்ளாரா? அல்லது ஏதாவது ஒரு தர்மத்தை அவர் பெயரிட்டு அழைத்திருக்கிறாரா? இது பற்றி என்ன நினைக்கிறாய் ஸ்பூதி? ஸ்பூதி இவ்வாறு பதில் சொன்னார். தாங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு அப்படி எதுவும் இல்லை. ஏன் அப்படி? ததாகதர் பூரணமாக உணர்ந்துள்ள விளக்கிக் காட்டக்கூடிய தர்மம் என்பது பற்றி கொள்ள முடியாத ஒன்று, பேசப்பட முடியாத ஒன்று. அது ஒரு தர்மமும் அன்று, தர்மம் இல்லாமையும் அன்று. ஏன் அப்படி? ஏனென்றால் பூரணத்துவம் புனிதர்களை மிக மேலே உயர்த்தி விடுகிறது. மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள, கடைசி சூத்திரத்தில் சுபூதி இப்படி கேட்டார், நல்ல கோட்பாடுகள் எல்லாம் தகர்ந்துவிடும். அந்த காலகட்டத்தில் தர்மத்தை யார் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? புத்தர் சொன்னார், இப்படியெல்லாம் பேசாதே சுபூதி. ஆம், அந்த காலத்திலும் கூட உண்மையை புரிந்து கொள்பவர்கள் இருக்கவே செய்வார்கள். புனிதமான நம்பிக்கையின் ஒரு சிந்தனையே கூட போதும் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு. அவர்கள் ததாகதரின் புத்த பார்வையால் அடையாளம் காணப்படுவார்கள். சுபுதி. ததாகதரின் புத்த விழியால் அவர்கள் முழுமையாக உணரப்படுவார்கள். சுபூதி. அவர்கள் ததாகதரின் புத்த பார்வையால் அடையாளம் காணப்படுவார்கள். சுபூதி. ததாகதரின் புத்த விழியால் அவர்கள் முழுமையாக உணரப்படுவார்கள். சுபூதி. ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன்பின் இன்றைய சூத்திரத்தினுள் நுழைவது சுலபமாக இருக்கும். முதலில் நல்ல கொள்கை அல்லது தர்மம். புத்தர் ஒரு கொள்கையை தர்மமானது என்று எப்போது கூறுவாரெனில் அது கொள்கையாக இல்லாத போதுதான். புத்தர் ஒரு தத்துவத்தை ஒரு நல்ல தத்துவம் என்று எப்போது கூறுவாரெனில் அது தத்துவமாக இல்லாத போதுதான். அது ஒரு தத்துவமாக இருப்பின் அது நல்ல தத்துவம் இல்லை. ஒரு கொள்கை என்பது நிர்ணயிக்கப்பட்ட மாற்ற முடியாத ஒன்றாகும். இந்த பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு கொள்கையுமே அதனுடன் நிலைத்து நிற்காது. எந்த கொள்கையுமே வாழ்க்கைக்கு நீதி செய்யாது. எல்லா கொள்கைகளுமே குறுகியவைதான். அதனால்தான் புத்தர், என்னுடைய கொள்கை ஒரு கொள்கை அல்ல, அது ஒரு பார்வைதான். நான் ஒரு விதிகளின் தொகுப்பை கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையான அமைப்பை கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு உண்மையை நோக்கிச் செல்ல ஓர் அணுகுமுறையைத்தான் அளித்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கதவை திறக்க சாவியைத்தான் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கதவை திறந்தவுடன் என்ன தெரியும் என்பதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஓர் அடர்த்தியான குகைக்குள் வாழ்ந்த மனிதனை பற்றி நினைத்து பாருங்கள். அவனுக்கு ஒளியை பற்றி எதுவும் தெரியாது. வண்ணத்தை பற்றி எதுவும் தெரியாது. அவன் சூரியனையோ சந்திரனையோ பார்த்ததே கிடையாது. அவனிடம் வானவில்லை பற்றி எப்படி பேச முடியும்? அவனிடம் நட்சத்திரத்தை பற்றி எப்படி பேச முடியும்? அவனிடம் ரோஜாவை பற்றி எப்படி விளக்க முடியும்?
அது முற்றிலும் முடியாத காரியம். அவனிடம் என்ன சொன்னாலும், அவன் என்னதான் புரிந்து கொண்டாலும் அவ்வளவும் தவறானதாகத்தான் இருக்கும். அவன் ஒரு கொள்கையை உற்பத்தி செய்வான், அதுவும் தவறாகத்தான் இருக்கும். அதனால் புத்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு எந்த கொள்கையும் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு கதவை திறக்கச் சாவிதான் கொடுத்திருக்கிறேன். அதன் பின் அந்த கதவை திறந்து கொண்டு இருண்ட குகையை விட்டு வெளியே வந்து உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அதுவே யதாபூதம், உள்ளதை உள்ளபடி அறிதல். அதை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. அதனால்தான் அது கொள்கை அல்ல. புத்தர் ஒரு தத்துவவாதி அல்லர், அவர் ஒரு வைத்தியர். அதனால் அவர் சரியாகச் சொல்கிறார், நான் ஒரு வைத்தியன், தத்துவவாதி அல்லன். ஒரு தத்துவவாதி என்பவர் ஒரு குருட்டு மனிதனிடம் வண்ணங்களை பற்றியும் ஒளியை பற்றியும் விளக்கிக் கொண்டே செல்பவர், அவனை குழப்பிக்கொண்டே பிரமிக்க வைப்பவர். குருட்டு மனிதன் ஒளியை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாதவன். புத்தர் சொல்கிறார், நான் ஒளியை பற்றி தத்துவப்படுத்தப் போவதில்லை. நான் உங்களுக்கு எளிமையாக ஒரு மருந்தை கொடுக்க சொல்ல போகிறேன். நான் உங்களுடைய கண்களை குணப்படுத்த போகிறேன். அதன் பின் உங்களாலேயே பார்க்க முடியும். இது நல்ல கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. இது தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது முற்றிலும் வேறான பார்வை. இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டியது, புத்தர் சுபூதியிடம் சொல்கிறார், சுபூதி, இது போன்று பேசாதே. ஏன்? இந்த யோசனை மக்களிடையே அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. சுபூதி போன்ற உயரிய புனிதமான தன்மைகள் உள்ள மனிதர்களிடம் கூட இது எழுகிறது. அவர்கள் சிறப்பானவர்கள். அவர்களுடைய நேரம் சிறப்பானது. அவர்களுடைய காலம் சிறப்பானது. மக்களால் தொட முடியாத உயரம் அவர்களுடையது. இது ஓர் அகந்தையான விஷயம், ஒரு நுணுக்கமான அகந்தை நிறைந்த மனோபாவம். அது சுபூதியை பற்றி காட்டுகிறது. அவர் இன்னமும் கூட நுணுக்கமான அகந்தை கொண்டிருக்கிறார். பல காலங்களாக எல்லா மக்களுமே இந்த நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய காலம் ஏதோ ஒரு சிறப்பான காலம் என்பதை போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காலமுமே சிறப்பான காலம் அல்ல. கடவுள் எல்லா காலங்களிலும் கிடைக்கும்படியாக இருக்கிறார். இந்தியாவில் இந்துக்கள் சொல்கிறார்கள், இப்போது யாருமே ஞானம் பெற முடியாது, ஏனெனில் இது கலியுகம், இதுவே கடைசியானது, இது மோசமான யுகம், யாருமே ஞானம் பெற முடியாது என்று. சமணர்கள் சொல்கிறார்கள், யாருமே ஞானம் பெற முடியாது, காரணம் இது பஞ்ச காலம், 5வது ஊழி காலம் என்று. வைர சூத்திரத்தை சரியாக உணர்ந்த புத்த மதத்தவர்களும் கூட யாருமே இந்த காலத்தில் ஞானம் பெற முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் புத்தரது வார்த்தைகளை கூட யாருமே ஞானம் பெற முடியாது என்ற வகையில் மொழிபெயர்த்து வருகிறார்கள். அன்று ஒரு நாள் வைர சூத்திரத்துக்கான ஒரு வியாக்கியானத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த வர்ணனை சொல்கிறது, ஆமாம், புத்தர் சொல்கிறார், உண்மையை சிறிதே உணர்ந்து கொள்ளும் மக்கள் இருப்பார்கள். அவர்களுடைய தகுதி மெச்சப்படும். ஆனால் அவர்களுடைய தகுதியே ஞானம் என்பதாகாது. தகுதி என்பது நிலைக்களந்தான். அதனால் இதனை மொழிமாற்றம் செய்தவர் அந்த வர்ணனையாளர் சொல்கிறார், இந்த யுகத்தில் யாராலுமே ஞானம் பெற முடியாது. மிகவும் முயற்சி செய்தால் ஒரு தகுதியை வேண்டுமானால் அடையலாம். நீங்கள் ஞானம் பெறுவதற்கான சரியான யுகத்துக்காக காத்திருக்க வேண்டும். உங்களுடைய தகுதி அப்பொழுது மிகவும் உதவியாக இருக்கும். அது ஒரு அடித்தளமாக இருக்கும். ஆனால் இப்போதே அந்த புனிதத்தை செய்ய முடியாது. இது போன்று மக்கள் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். புத்தர் சொல்வது இதுதான், தேடுபவருக்கு எல்லா காலமும் ஒன்றுதான். இது தேடாமல் இருப்பவருக்குத்தான் பொருந்தும். புத்தருடைய காலத்திலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானம் அடையாமலே இருந்தார்கள். வெகு சில மக்களே ஞானம் அடைந்திருக்கிறார்கள். எனவே இது ஓர் இளவேநீர் காலம் மாதிரி இல்லை. இது ஒரு சூழ்நிலையை பொறுத்தது அன்று. ஒரு குறித்த புனிதமான காலத்தில் மட்டுமே ஞானம் பெறுவதில்லை. யார் தேடுகிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள். யார் தேடாமல் இருக்கிறார்களோ கேட்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைப்பதில்லை. நல்ல நேரமாக இல்லை என்றாலும் கூட
அது ஒரு பொருட்டல்ல. நேரம் என்பது ஒன்றுதான். நல்லது கெட்டது இல்லை. நேரம் என்பது ஞானத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்லை. நீ உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென்று விரும்புகிறாயோ அதற்கு நேரம் வாய்ப்பு கொடுக்கிறது. நேரம் வஞ்சனையற்றது. அது உன்மேல் எதையுமே திணிப்பதில்லை. அது உங்களுக்கு சுதந்திரம் அளித்துள்ளது. நீங்கள் விரும்பியபடியே ஞானம் அடையலாம். அல்லது நீங்கள் விரும்பியபடியே ஞானம் அடையாமலும் இருக்கலாம். வாழ்க்கை உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறது. ஆனால் இந்த கருத்து அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கிறது. நான் உலகில் நிறைய புனித புத்தகங்களை படித்திருக்கிறேன். மக்கள் நினைக்கிறார்கள், மற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? இந்த கருத்து சாதாரண மனிதனுக்கு கூட தோன்றுகிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், எந்த முதியவரும் அவனுடைய காலத்தை பற்றி பேசுவான். அந்த அழகிய காலத்தில், அந்த பொன் போன்ற காலத்தில் அவன் வாழ்ந்தது அப்பொழுது சிறப்பான காலம் என்றும் இப்போது உலகில் எதுவும் இல்லை என்றும் பேசுவார்கள். நினைவிருக்கட்டும், நீங்களும் வயதாகும்போது உங்கள் குழந்தைகளிடம் அதே மிக நீண்ட கதைகளை சொல்வீர்கள். நீங்கள் மறுபடியும் அந்த காலத்தில் என்று ஆரம்பிப்பீர்கள். நான் ஒரு மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் 80 வயதாக இருக்கும்போது தன் மனைவியுடன் பாரிஸுக்கு சென்றான். அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். அந்த முதியவன் சொன்னான், எல்லாமே மாறிவிட்டது. பாரிஸை போலவே இல்லை. நான் 50 வருடங்களுக்கு முன்னர் எனது 30வது வயதில் இங்கே வந்துள்ளேன். அதுதான் உண்மையான பாரிஸ். அந்த பெண் சிரித்தாள். பெண்கள் மிகவும் யதார்த்தமானவர்கள், உண்மையானவர்கள். எனவே அவள் சொன்னாள், நான் புரிந்து கொண்டது வேறு. நீங்கள் அப்போது இருந்த நீங்கள் அல்ல, அவ்வளவுதான். பாரிஸ் அதே பாரிஸ் தான். நீங்கள் இளம் வயதினரை பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் இளம் வயதில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இப்போது 80 வயது மனிதனுக்கு பாரிஸ் என்பது ஒன்றுமில்லை. பாரிஸ் என்பதே இரவு வாழ்க்கை. 80 வயது மனிதனுக்கு இது தேவையில்லாதது. அவன் இன்னமும் கூட முட்டாள் இல்லை. அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்க அவனது கனவுகள் மறைந்துவிட்டன. நான் அவனது மனைவி சொன்னது சரி என்று நினைக்கிறேன். நீங்கள் இல்லை. பாரிஸ் தான். இது உங்களுக்கே கூட நேரலாம். நீங்களும் உங்களது பிள்ளை பிராயத்து காலம்தான் அழகானது என்று நினைக்க ஆரம்பிப்பீர்கள். இப்போது காலம் நன்றாக இல்லை. நீங்கள் இப்போது வாழும் குழந்தைகளுக்காக வருத்தப்பட ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது, அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்காக மீண்டும் வருத்தப்படுவார்கள். இது அப்படியே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் அவருடைய காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று நினைக்கிறார்கள். அது புரட்சிகரமானது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதாம் ஏவாளிடம் சொன்னான், பார், நாம் வாழ்கிறோம். இப்பொழுது நாம் மகத்தான புரட்சிகரமான காலத்தை கடக்கிறோம். இயல்பாக ஈடன் தோட்டத்திலிருந்து வீசி எறியப்பட்ட போது ஆதாம் பெரிய பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதுபோல பிரச்சனை வேறு யாருக்கும் நேர முடியாது. புத்தர் சொல்கிறார், சுபூதி, இது போன்று பேசாதே. ஏன்? ஏனெனில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி தன்மையுடையதாக இருக்கிறது. காலமும் நேரமும் உங்களால் கலங்கப்பட்டு போகவில்லை. அவற்றை யாராலும் களங்கப்படுத்தவும் முடியாது. உங்களால் நேரத்தை கையில் பிடிக்கக்கூட முடியாது. பின் எப்படி அதை களங்கப்படுத்த முடியும்? நீ வேண்டுமானால் காற்றையும் கடலையும் மாசுபடுத்தலாம். ஆனால் நேரத்தை எப்படி மாசுபடுத்த முடியும்? உன்னால் முடியுமா? உன்னால் எப்படி நேரத்தை களங்கப்படுத்த முடியும்? உன்னால் அதை கையில் பிடிக்கக்கூட முடியாது. அதை கையில் பிடிக்க முயல்வதற்குள் அது ஓடிவிட்டிருக்கும். நீ அந்த கணத்தை உணர்வதற்குள்ளாக அந்த கணம் இல்லாமல் போய்விடுகிறது. அது ஏற்கனவே கடந்த காலமாகி விடுகிறது. அது ஏற்கனவே சரித்திரமாகி போன ஒன்று. உன்னால் நேரத்தை களங்கப்படுத்தவே முடியாது. நேரம் என்பது மிகவும் தூய்மையான ஒன்றாகும். அது எப்போதுமே தூய்மையானதுதான். அதனால்தான் புத்தர் சொன்னார், இது போன்று பேசாதே சுபுதி. ஆமாம், அப்போதும் உண்மையை உணரும் உயிர்கள் உலகத்தில் இருக்கும். எப்போதுமே உண்மையை உணரும் உயிரினங்கள் இருக்கும். ஏனெனில் உண்மை என்பது சில சமயங்களில் நிகழ்ந்து
சில சமயங்களில் நிகழாமல் இருக்கக்கூடிய தன்மையானதல்ல. உண்மை எப்போதுமே இருக்கிறது. அதைத்தான் உண்மை என்று சொல்கிறோம். அது எப்போதுமே இருக்கிறது. நேரத்தால் உண்மையை எதுவும் செய்யவே முடியாது. உண்மை முடிவற்றது. நீ உண்மையை பகலில் அடையலாம் அல்லது இரவில் அடையலாம். நீ உண்மையை கடைத்தெருவில் அடையலாம். நீ உண்மையை இமயமலையில் அடையலாம். நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் வயதானவனாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உண்மையை அடையலாம். நீ உண்மையை எந்த கணத்திலும் எங்கு வேண்டுமானாலும் அடையலாம். ஏனெனில் உண்மை என்பது எப்போதும் இருக்கிறது. நீதான் அதற்கு கிடைக்கும்படியாக இருக்க வேண்டும். புத்தர் சொல்கிறார், ஒரே ஒரு களங்கமற்ற உயர்ந்த நம்பிக்கை கூட மனிதனை மாற்றிவிடும். ஒரு களங்கமற்ற நம்பிக்கை. புத்தரின் பார்வையில் நம்பிக்கை என்றால் என்ன? சாதாரணமாக நம்பிக்கை என்றால் பயம். நம்பிக்கை என்பது பயம் தவிர வேறில்லை. நீங்கள் மாதா கோயிலுக்கு குருத்வாராவுக்கு சென்றால் அங்கு பயமுள்ள மனிதர்களை காணலாம். வாழ்க்கையை பார்த்து பயப்படும் மனிதர்கள், இறப்பை பார்த்து பயப்படும் மனிதர்கள், வேறு கடவுளரிடம் அடைக்கலம் தேடும் மனிதர்கள், உதவியற்றவராக நினைக்கும் மனிதர்கள், ஏதாவது எங்காவது பாதுகாப்பு தேடும் அல்லது தங்களுடைய தந்தையர்களையோ அல்லது தாயையோ தவற விட்டு சொர்க்கத்தில் அவர்களை தேடும் மனிதர்கள். அவர்கள் மனம் முதிர்ந்தவர்கள் அல்லர். அவர்களால் தமது தந்தையோ அல்லது தாயோ இல்லாமல் இருக்க முடியாது. தந்தை இறந்து விட்டிருப்பார், தாய் உயிரோடு இருக்க மாட்டார். ஆனாலும் அவர்கள் குழந்தைகள். அவர்களுக்கு பற்றி கொள்ள யாராவது வேண்டும். அவர்களால் தாமே உயிரோடு இருக்க முடியாது. அவர்களுக்கு தம்மையை கூட நம்ப முடியாது. நீங்கள் பயத்தோடு இருக்கும்போது உங்களது பயத்தின் காரணமாக நீங்கள் மத நம்பிக்கையுடையவர்களாகிறீர்கள் என்றால் அந்த மத நம்பிக்கை போலியானது. அந்த மதம் ஒரு வகையான குரங்கு மதம், மனித குரங்கு மதம். பயத்தின் காரணமாக ஒன்றை போல நடிக்க ஆரம்பிக்கிறோம். புத்தர் நம்பிக்கை என்னும் போது எதை குறிப்பிடுகிறார்? அவருடைய வார்த்தை ஷத்தா. ஷத்தா என்பதற்கு சமஸ்கிருத வார்த்தை ஸ்ரத்தா என்பதாகும். அதற்கு உண்மையான அர்த்தம் நம்பிக்கை, பிலீஃப் என்பதல்ல. அதற்கு தன்னம்பிக்கை, தன் மீதே நம்பிக்கை வைத்தல் என்று பொருள். அது முற்றிலும் வித்தியாசமான மதம். புத்தர் அதை மதம் என்றும் மற்ற மதங்களை தவறான மதங்கள் என்றும் சொல்கிறார். நீங்கள் பயந்து கொண்டே நடுங்கிக் கொண்டே உண்மையை நெருங்கினீர்கள் என்றால் உங்களது அணுகுமுறை தவறானது என்று பொருள். நீங்கள் தவறான அணுகுமுறையுடன் அணுகினீர்கள் என்றால், நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்றாலும் அது தவறானதாகவே உணர்வீர்கள். உங்கள் கண்கள் தவறானவை, உங்கள் மனம் தவறானது. உண்மையை பயத்தின் மூலம் அறிய முடியாது. உண்மையை அச்சமின்மைதான் அறிந்து கொள்ள முடியும். ஸ்ரத்தா தேவை, தன்னம்பிக்கை தேவை, தன் மேல் நம்பிக்கை தேவை. நம்பிக்கையோடு யதார்த்தத்தை அணுக வேண்டும். பயத்தோடு அல்ல. நம்பிக்கையின் சாரமே விட்டுக் கொடுத்தல். பயத்தோடு இருக்கும் மனிதன் எதையும் விடவே மாட்டான். அவன் எப்போதும் தன்னை காத்துக் கொள்வதிலேயே இருப்பான். அவன் எப்போதும் சண்டை போடுவான். அவன் எப்போதும் எதிர்ப்பான். அவனுடைய பிரார்த்தனைகள், அவனுடைய தியானம் எல்லாமே தன்னை காத்துக் கொள்வதாகவே அமையும். நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்படி விட்டுக் கொடுப்பது என்று தெரியும். நம்பிக்கை மனிதனுக்கு எப்படி சரணடைவது என்று தெரியும். நம்பிக்கை மனிதனுக்கு எப்படி நதியோடு போராடாமல் அதனுடனேயே போவது என்பது தெரியும். அவன் நீரோட்டம் அவனை எங்கே எடுத்துச் சென்றாலும் சரி என்று அதனுடன் செல்கிறான். அவனுக்கு நீரோட்டத்துடன் போகக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்கிறது. இது என்னுடைய நம்பிக்கையும் அனுபவமும் கூட. எப்போதும் பயப்படும் ஒரு மனிதன் என்னிடம் வந்தாலும் அவனால் சரணடைய முடிவதில்லை. அவன்தான் மிகவும் பலசாலியாக இருப்பதாக கருதினாலும் அவனால் சரணடைய முடிவதில்லை. யாருமே தான் மிகவும் பலவீனமானவன் என்று ஒப்புக்கொள்ள விரும்புவதில்லை. குறிப்பாக பலவீனமானவர்கள் அதுபோல நினைக்க விரும்புவதில்லை. அவர்கள் தாம் பலவீனமானவர்கள் என்று உணர்வதில்லை. அவர்கள் கோழைகள் என்று உணர விரும்புவதில்லை. அவர்கள் தாம் மிகுந்த பலசாலிகள், அதனால் அவர்களால் சரணடைய முடிவதில்லை என்று நினைக்கிறார்கள்.
என்னுடைய சொந்த கணிப்பு என்னவெனில், ஒரு மனிதன் எவ்வளவுக்கெவ்வளவு பலசாலியாக இருக்கிறானோ அவ்வளவு எளிதாக அவன் சரணடைகிறான். பலசாலியான மனிதன்தான் எளிதாக சரணடைகிறான். காரணம், அவன் மற்றவர்களின் மீது நம்பிக்கை வைக்கிறான். அவனுக்கு தன் மீதே நம்பிக்கை இருக்கிறது. அவனால் தான் விட்டுக் கொடுக்க முடியும் என்று தெரியும். அவன் யாரை பார்த்தும் பயப்படுவதில்லை. அவன் அறியாத ஒன்றினை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறான். புதியதாக ஒன்றுக்கு போகத் தயாராக இருக்கிறான். அவன் தெரியாத ஒன்றுக்கு செல்லும் பயணத்தை அனுபவித்து ரசிக்கிறான். அவன் அதனை சுவைக்க விரும்புகிறான். அதனுடைய விலை என்னவாக இருந்தாலும், அபாயம் எதுவாக இருப்பினும் அவன் அதை எதிர்கொள்ள விரும்புகிறான். அவன் அபாயத்திலேயே இருக்க விரும்புகிறான். நம்பிக்கையுள்ள மனிதன் எப்போதுமே அபாயத்தில் தான் வாழ்கிறான். அபாயம்தான் அவனது புகலிடம். பாதுகாப்பின்மைதான் அவனது பாதுகாப்பு. அவனது அபாரமான தேடும் தாகம்தான் அவனது காதல். அவன் கண்டுபிடிக்க முயல்கிறான் வாழ்க்கையின் அடித்தளத்தை அல்லது வாழ்க்கையின் உச்சியை. அவன் அது என்னவென்று கண்டுபிடிக்க விரும்புகிறான். என்னை சுற்றி என்ன நிகழ்கிறது? நான் எதை நான் என்று அழைத்து கொண்டே இருக்கிறேன். நான் யார்? இவை அவனது கேள்விகள். ஒரு பலமான மனிதன் சரணடைய தயாராக இருக்கிறான். அவன்தான் பயப்பட தேவையில்லை என்று தெரியும். நான் வாழ்க்கையைச் சேர்ந்தவன். நான் இங்கு அந்நியன் அல்ல. வாழ்க்கைதான் என்னை ஈன்றெடுத்தது. வாழ்க்கை எனக்கு அந்நியமாகி போகாது. வாழ்க்கைதான் என்னை இங்கே கொண்டு வந்தது. நான் வாழ்க்கையினால் உருவாக்கப்பட்டவன். வாழ்க்கை எனக்கென்று விதிக்கப்பட்ட விதியை என் வழியே நிறைவேற்றிக் கொள்ளும் என்று நினைக்கிறான். பலமான மனிதன் விதி என்பது இருக்கிறது என்றே நினைக்கிறான். நான் வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும் விஷயங்களை நிறைவேற்றவே இங்கே இருக்கிறேன். அவற்றை யாராலும் என்னைத் தவிர நிறைவேற்ற முடியாது. அப்படி இல்லை எனில் ஏன் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? அதனால் அவன் எப்போதுமே இருட்டுக்குள்ள செல்ல தயாராக இருக்கிறான். தேடுவதற்கு, கேட்பதற்கு. இதனை புத்தர் ஷ்ரத்தா என்று சொல்கிறார். நம்பிக்கை உணர்வு. அதனை ட்ரஸ்ட், நம்பிக்கை சார்ந்த முழுமையான ஏற்பு என்று மொழிபெயர்த்தால் சரியாக இருக்கும். ஒரே ஒரு தூய்மையான உயர்ந்த நம்பிக்கை, செரீன. அவர் இதனுடன் வேறு ஒரு நிபந்தனையையும் சேர்க்கிறார். உயர்ந்த நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கை உணர்வு வைத்திருக்கலாம். அது உயர்ந்ததாக இருக்காது. அது முழுவதும் கலகம் நிறைந்ததாக இருக்கும். அது உதவாது. அவை உங்களை உயரத்துக்கு எடுத்துச் செல்லாது. நம்பிக்கை உணர்வு என்பது அசைவற்ற நிலையில் இருந்து வர வேண்டும், சப்தத்திலிருந்து அல்ல. நம்பிக்கை உணர்வு என்பது நம்பிக்கை, பிலீஃப் அல்ல. நம்பிக்கை மிகவும் சப்தமானது. நீங்கள் ஒருவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அது முரண்பட்டதாகத்தான் இருக்கும். அது ஒரு மாற்றாகத்தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகள் உங்களை சுற்றி உங்களின் கவனத்தை கவர உலவிக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவ, இந்து, முகம்மதிய, புத்த, சமண ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகள். இதுவரை 300 மதங்கள் உலகில் இருக்கின்றன. அவற்றின் உட்பிரிவுகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அவையெல்லாம் உங்களுக்காக போட்டி போடுகின்றன. அவை உங்களை அடைய விரும்புகின்றன. இயற்கையாக உங்கள் மனம் மிக மிக ஆடிப்போய் சஞ்சலப்பட ஆரம்பிக்கிறது. எதை தேர்ந்தெடுப்பது, எதை விடுவது, யாரிடம் பேசுவது? நீ சரியாகச் செய்யவில்லை. அந்த பகுதி திரும்ப தாக்கும். விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ அந்த பகுதி தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும். உங்களை தொந்தரவு செய்ய துவங்கும். நீங்கள் பிளவுபட்டுள்ளதாக உணர்வீர்கள். புத்தர் ஓர் உயர்ந்த நம்பிக்கை உணர்வு வேண்டும் என்கிறார். உயர்ந்த நம்பிக்கை உணர்வு என்றால் என்ன? நம்பிக்கை உணர்வு என்பது மாற்று ஏற்பாடு இருக்கும்போது உருவாவதில்லை. அது புரிந்து கொள்ளுதலின் பேரில்தான் உருவாகிறது. அன்றொரு நாள் சிந்தனாவிடமிருந்து ஒரு கடிதம் வரப்பெற்றேன். அவள் ஒரு கிறிஸ்துவ கன்னிகாஸ்திரி. அவள் மிகவும் உடைந்து போயிருந்தாள். அவளுக்கு இங்கேயே இருப்பதா அல்லது திரும்பி கன்னிகா மடத்துக்கே போய்விடுவதா என்று குழப்பம். இப்போது எந்த முடிவெடுத்தாலும் அவள் குழப்பத்தில் தான் முடிவெடுப்பாள்.
அவள் இங்கேயே இருப்பதாக முடிவெடுத்தால் அவளுடைய ஒரு மனம் அவளுடன் சண்டையிடும். அவள் கன்னிகா மடத்துக்குச் செல்ல முடிவெடுத்தால் அவளின் இன்னொரு மனம் இங்கேயே இருக்கலாமே என்று நினைக்கும். இப்போது அவள் எடுக்கும் முடிவு தவறாகத்தான் போகும். அவளுடைய மாற்று முடிவு குழப்பத்தினாலும் ஆர்வத்தாலும் தான் இருக்கும். அது ஒரு வகையான அழுத்தம்தான். அவள் கன்னிகா மடத்துக்கு போக முடிவெடுத்தால் அவள் என் மீது உள்ள அன்பை அழுத்தி வைத்தார் போலாகிறது. அவள் என்னை தேர்ந்தெடுத்தால் அவளுடைய கன்னிகா மடத்தின் மீது உள்ள ஆசையை அடக்கினார் போலாகும். தனிமைப்படுதல், பாதுகாப்பு, வசதி, கன்னிகா மடத்தில் உள்ள வசதி. இப்போது புத்தராயிருந்தால் சிந்தனாவுக்கு என்ன சொல்லியிருப்பார்? புத்தர் தியானம் செய்ய சொல்லியிருப்பார். முடிவெடுக்கச் சொல்லியிருக்க மாட்டார். அவசரம் வேண்டாம், தேர்ந்தெடுக்காதே, தியானம் செய், பிரார்த்தனை செய், மேலும் மேலும் மௌனமாக இரு. ஒரு கணம் வரும், ஓர் உயர்ந்த கணம். அப்போது தேர்வு உனக்கு கிடைக்கும். நீங்கள் முடிவுகளை உங்களது ஒரு பகுதிக்கு எதிராக எடுக்கவில்லை. அதுவே அந்த உயர்ந்த கணத்தின் விளைவாக ஒரு தாமரை மலரினைப் போல மலர்ந்தது. அது ஒரு முழுமையான மலர்ச்சி. நீங்கள் உங்களிடமே இருக்கிறீர்கள். அது எந்தவித மாற்று ஏற்பாடுகளின் விளைவும் அல்ல. அது உங்களுடைய மனமேதான். இப்போது நீங்கள் கிழிந்து போகவில்லை. இதைத்தான் புத்தர் உயர்ந்த நம்பிக்கை என்கிறார். அவர் சொல்கிறார், ஒரே ஒரு எண்ணம், உயர்ந்த நம்பிக்கை உணர்வு ஒரு மனிதனை மாற்றுவதற்கு போதுமானது. இதுவே சிந்தனாவுக்கு எனது ஆலோசனை. இன்று அவள் மிகவும் குழப்பமாகவும் கவலையுடனும் இருக்கிறாள். இது டிசம்பர் 25ஆம் நாள். அவள் உடைந்து போவாள். ஆனால் வாழ்க்கைதான் என்னை இங்கே கொண்டு வந்தது. நான் வாழ்க்கையினால் உருவாக்கப்பட்டவன். வாழ்க்கை எனக்கென்று விதிக்கப்பட்ட விதியை என் வழியே நிறைவேற்றிக் கொள்ளும் என்று நினைக்கிறான். பலமான மனிதன் விதி என்பது இருக்கிறது என்றே நினைக்கிறான். நான் வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும் விஷயங்களை நிறைவேற்றவே இங்கே இருக்கிறேன். அவற்றை யாராலும் என்னை தவிர நிறைவேற்ற முடியாது. அப்படி இல்லை எனில் ஏன் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? அதனால் அவன் எப்போதுமே இருட்டுக்குள்ள செல்ல தயாராக இருக்கிறான், தேடுவதற்கு, கேட்பதற்கு. இதனை புத்தர் ஷத்தா என்று சொல்கிறார். நம்பிக்கை உணர்வு. அதனை ட்ரஸ்ட், நம்பிக்கை சார்ந்த முழுமையான ஏற்பு என்று மொழிபெயர்த்தால் சரியாக இருக்கும். ஒரே ஒரு தூய்மையான உயர்ந்த நம்பிக்கை, சரின. அவர் இதனுடன் வேறு ஒரு நிபந்தனையையும் சேர்க்கிறார். உயர்ந்த நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கை உணர்வு வைத்திருக்கலாம். அது உயர்ந்ததாக இருக்காது. அது முழுவதும் கலகம் நிறைந்ததாக இருக்கும். அது உதவாது. அவை உங்களை உயரத்துக்கு எடுத்துச் செல்லாது. நம்பிக்கை உணர்வு என்பது அசைவற்ற நிலையில் இருந்து வர வேண்டும், சப்தத்திலிருந்து அல்ல. நம்பிக்கை உணர்வு என்பது நம்பிக்கை, பிலீஃப் அல்ல. நம்பிக்கை மிகவும் சப்தமானது. நீங்கள் ஒருவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அது முரண்பட்டதாகத்தான் இருக்கும். அது ஒரு மாற்றாகத்தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகள் உங்களை சுற்றி உங்களின் கவனத்தை கவர உலவிக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவ, இந்து, முகம்மதிய, புத்த, சமண ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகள். இதுவரை 300 மதங்கள் உலகில் இருக்கின்றன. அவற்றின் உட்பிரிவுகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அவையெல்லாம் உங்களுக்காக போட்டி போடுகின்றன. அவை உங்களை அடைய விரும்புகின்றன. இயற்கையாக உங்கள் மனம் மிக மிக ஆடிப்போய் சஞ்சலப்பட ஆரம்பிக்கிறது. எதை தேர்ந்தெடுப்பது, எதை விடுவது, யாரிடம் பேசுவது? நீ சரியாகச் செய்யவில்லை. அந்த பகுதி திரும்ப தாக்கும். விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ அந்த பகுதி தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும். உங்களை தொந்தரவு செய்ய துவங்கும். நீங்கள் பிளவுபட்டுள்ளதாக உணர்வீர்கள். புத்தர் ஓர் உயர்ந்த நம்பிக்கை உணர்வு வேண்டும் என்கிறார். உயர்ந்த நம்பிக்கை உணர்வு என்றால் என்ன? நம்பிக்கை உணர்வு என்பது மாற்று ஏற்பாடு இருக்கும்போது உருவாவதில்லை. அது புரிந்து கொள்ளுதலின் பேரில்தான் உருவாகிறது. அன்றொரு நாள் சிந்தனாவிடமிருந்து ஒரு கடிதம் வரப்பெற்றேன். அவள் ஒரு கிறிஸ்துவ கன்னிகாஸ்திரி. அவள் மிகவும் உடைந்து போயிருந்தாள். அவளுக்கு இங்கேயே இருப்பதா அல்லது திரும்பி கன்னிகா மடத்துக்கே போய்விடுவதா
என்று குழப்பம். இப்போது எந்த முடிவெடுத்தாலும் அவள் குழப்பத்தில்தான் முடிவெடுப்பாள். அவள் இங்கேயே இருப்பதாக முடிவெடுத்தால் அவளுடைய ஒரு மனம் அவளுடன் சண்டையிடும். அவள் கன்னிகா மடத்துக்குச் செல்ல முடிவெடுத்தால் அவளின் இன்னொரு மனம் இங்கேயே இருக்கலாமே என்று நினைக்கும். இப்போது அவள் எடுக்கும் முடிவு தவறாகத்தான் போகும். அவளுடைய மாற்று முடிவு குழப்பத்தினாலும் ஆர்வத்தாலும் தான் இருக்கும். அது ஒரு வகையான அழுத்தம்தான். அவள் கன்னிகா மடத்துக்கு போக முடிவெடுத்தால் அவள் என் மீது உள்ள அன்பை அழுத்தி வைத்தார் போலாகிறது. அவள் என்னை தேர்ந்தெடுத்தால் அவளுடைய கன்னிகா மடத்தின் மீது உள்ள ஆசையை அடக்கினார் போலாகும். தனிமைப்படுதல், பாதுகாப்பு, வசதி, கன்னிகா மடத்தில் உள்ள வசதி. இப்போது புத்தராயிருந்தால் சிந்தனாவுக்கு என்ன சொல்லியிருப்பார்? புத்தர் தியானம் செய்ய சொல்லியிருப்பார். முடிவெடுக்கச் சொல்லியிருக்க மாட்டார். அவசரம் வேண்டாம், தேர்ந்தெடுக்காதே, தியானம் செய், பிரார்த்தனை செய், மேலும் மேலும் மௌனமாக இரு. ஒரு கணம் வரும், ஓர் உயர்ந்த கணம். அப்போது தேர்வு உனக்கு கிடைக்கும். நீங்கள் முடிவுகளை உங்களது ஒரு பகுதிக்கு எதிராக எடுக்கவில்லை. அதுவே அந்த உயர்ந்த கணத்தின் விளைவாக ஒரு தாமரை மலரினைப் போல மலர்ந்தது. அது ஒரு முழுமையான மலர்ச்சி. நீங்கள் உங்களிடமே இருக்கிறீர்கள். அது எந்தவித மாற்று ஏற்பாடுகளின் விளைவும் அல்ல. அது உங்களுடைய மனமேதான். இப்போது நீங்கள் கிழிந்து போகவில்லை. இதைத்தான் புத்தர் உயர்ந்த நம்பிக்கை என்கிறார். அவர் சொல்கிறார், ஒரே ஒரு எண்ணம், உயர்ந்த நம்பிக்கை உணர்வு ஒரு மனிதனை மாற்றுவதற்கு போதுமானது. இதுவே சிந்தனாவுக்கு எனது ஆலோசனை. இன்று அவள் மிகவும் குழப்பமாகவும் கவலையுடனும் இருக்கிறாள். இது டிசம்பர் 25ஆம் நாள். அவள் உடைந்து போவாள். ஆனால் நான் அவளுக்கு இப்பொழுது என்னை தேர்ந்தெடுப்பதா அல்லது கன்னிகா மடத்தை தேர்ந்தெடுப்பதா என்பது பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன். எதையும் தேர்ந்தெடுக்காதே. நீ தியானம் செய். பொறுமையோடு காத்திரு. கடவுள் உனக்காக தேர்ந்தெடுக்கட்டும். நீ தியானம் செய். நீ எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? நீ அவ்வளவு புத்திசாலியாகலை. பிரார்த்தனை செய். காத்திரு. தந்திரங்கள் செய்யாதே. ஏனெனில் உன்னுடைய மனத்துடன் தந்திரம் செய்யலாம். நீ உன்னுடைய கருத்தை வைத்துக் கொள்ளலாம். நீ உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கலாம். அதன்பின் நீ காத்திருப்பாய். அதன்பின் பின்புற கதவு வழியாக நீயே குரல் கொடுத்துவிட்டு அது கடவுளிடமிருந்து வந்ததாக நம்பலாம், இல்லையா? நான் உன்னை தேர்ந்தெடுக்காதே என்று சொல்லும்போது தேர்ந்தெடுக்காதே என்று பொருள். தேர்ந்தெடுப்பதை பற்றி மறந்துவிடு. நீ எப்படி தேர்ந்தெடுப்பாய்? தியானம் செய். உயர்ந்தவளாக மாறு. மௌனமாக இரு. உறைந்து போ. ஒரு நாள் உன் மனத்தில் எண்ணமே இல்லாது போகும். திடீரென்று உனக்குள் ஏதோ ஒரு முடிவெடுத்தது போன்று தோன்றும். அதை நீ எடுத்தது போல் தோன்றாது. அதுவே கடவுளின் முடிவு. அது எப்படி இருந்தாலும் அதுதான் நல்லது. சுபூதி இவ்வாறு பதில் சொன்னார். தாங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஏன் அப்படி? ததாகதர் பூரணமாக உணர்ந்துள்ள, விளக்கி காட்டக்கூடிய தர்மம் பற்றி கொள்ள முடியாத ஒன்று, பேசப்பட முடியாத ஒன்று. அது ஒரு தர்மமும் அன்று, தர்மம் இல்லாமையும் அன்று. ஏன் அப்படி? அவர்கள் ததாகதரின் புத்த பார்வையால் அடையாளம் காணப்படுவார்கள் சுபூதி. ததாகதரின் புத்த விழியால் அவர்கள் முழுமையாக உணரப்படுவார்கள் சுபூதி. இப்போது 2 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ததாகதா என்ற வார்த்தை. அது ஒரு வினோதமான வார்த்தை. அதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. அவை ஒன்றுக்கொன்று எதிரான அர்த்தம் உள்ளவை. இரண்டுமே முற்றிலும் வேறு வேறு அர்த்தமுள்ளவை. அது ஒரு வினோதமான வார்த்தை. முதல் அர்த்தம் தத் அகாத். இதற்கு இப்படி வந்தது என்று பொருள். இரண்டாவது பொருள் தது கதா. இதற்கு இப்படி போய்விட்டது என்று பொருள். இப்படி வந்தது, இப்படி போயிற்று என்று பொருள். ஒரு சில மக்கள் முதல் அர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதற்கு ஒரு மனிதன் அவனாக வரவில்லை. அவனுக்கு இங்கு வருவதற்கான நோக்கம் எதுவும் இல்லை. இதைத்தான் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவிடம் விரும்புகிறார்கள். அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர். அவருக்கு நோக்கம் ஏதுமில்லை. அவருடைய ஆசைகள் எதுவும் இங்கு திருப்திப்படுத்தப்பட வேண்டியதில்லை.
அவர் ஒரு தூதுவராக வந்தார். இதையே முகம்மதுவிடமும் முகம்மதியர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அவரை பைகாம்பர், தூதுவன் என்கிறார்கள். அவர் தம்முடைய சொந்த விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வரவில்லை. அவர் மிகவும் திருப்தியானவர். அவருக்கு இங்கு இருப்பதற்கான காரணம் இல்லை. மற்றவர்கள் இங்கு காரணத்தோடு இருந்தார்கள். அவர்கள் காரணமின்றி வரவில்லை. அவர்கள் தமது ஆசையின் காரணமாக இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வர விரும்பினார்கள். அதனால் தான் வந்தார்கள். புத்தர் வந்தார். அவர் விரும்பி இங்கு வரவில்லை. அவரை அனுப்பி வைத்தது வாழ்க்கையே. அவரது வாழ்க்கைதான் வடிவம் எடுத்து அவர் உருவில் வந்தது. அவர் வரவிற்கு காரணம் கிடையாது, நோக்கம் கிடையாது, சொந்த விருப்பங்கள் கிடையாது. அதுவே முதல் அர்த்தம் ததாகதா. இப்படி வந்தார். இரண்டாவது அர்த்தத்தை சில பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படித்தான் போனார். இதற்கு பொருள், ஒருவர் இங்கிருந்து ஏற்கனவே போய்விட்டார். புத்தரது வாழ்க்கையை ஆழ்ந்து கவனித்தால் அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அவர் வசிக்கும் இடத்தை விட்டு சென்று விட்டார். அவர் உடலில் மேலும் வசிக்கவே இல்லை. அவர் உடலில் பிரசன்னமாகவே இல்லை. அவர் இல்லாது போய்விட்டார் பூரணமாக அந்த கரைக்கு. அவரது உண்மையான வாழ்க்கையே அந்த கரையில்தான். இந்த கரையில் அவரது நிழல்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய விருப்பம் இரண்டையும் ஒன்றாகச் சேர்த்துத்தான் நான் ததாகதா என்ற வார்த்தையை இப்படி வந்தார், இப்படி போனார், காற்றை போல் என்றுதான் மொழிபெயர்ப்பேன். காற்று தன்னுடைய விருப்பமின்றித்தான் வரும். அதற்கு தூண்டுதல் எதுவும் தேவையில்லை. அது சூழ்நிலைக்கு, இயற்கைக்கு முற்றிலுமாக சரணடைந்து விடுகிறது. இயற்கை எப்போதெல்லாம் அனுப்புகிறதோ அதுவும் வருகிறது. எப்போதெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்போதெல்லாம் வருகிறது. அதற்கென்று இலக்குகள் இல்லை. அது நான் வடக்கு திசைக்குத்தான் செல்வேன், நான் தென் திசைக்கு செல்ல மாட்டேன், தென் திசை எனக்கு சோர்வை அளித்து விட்டது என்று சொல்லாது. அல்லது நான் கிழக்கு திசைக்கு செல்கிறேனே, ஏனெனில் நான் புனிதமான காற்று என்றும் சொல்லாது. அல்லது நான் மேற்கு திசைக்கு மட்டுமே செல்வேன், ஏனெனில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன் என்றும் சொல்லாது. அந்த காற்று எதையும் சொல்லாது. எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் காற்று போகும். இப்படி வந்தது, அப்படி போயிற்று. அது ஓர் இடத்துக்கு போகும்போது அது அங்கேயே இணைந்து விடுவதில்லை. ஒரு காற்று வருகிறது, போகிறது. அது நான் இப்போது வந்துவிட்டேன், நான் இங்கு வருவதற்கு மிகுந்த சிரமப்பட்டு விட்டேன், நான் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு பல கடல்களையும் மலைகளையும் கடந்து நான் இங்கு வந்திருக்கிறேன். இப்போது நான் போக மாட்டேன், நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன். இல்லையெனில் நான் இங்கு வந்ததன் காரணம் என்ன என்று சொல்லாது. காற்று வரும், போகும். புத்தர் காற்று மாதிரி. அவர் வந்தார், அப்படியே போனார். பற்றுதல் எதுவும் இல்லை. அவர் வந்ததும் போனதும் எல்லாமே விவரிக்க முடியாதவை. அவரது வருகையும் செல்கையும் எதிர்பாராதது, விளக்க முடியாதது. ஏனெனில் காரணங்கள் தான் விளக்கப்படலாம், நோக்கங்கள் விளக்கப்படலாம். அவரது முடிவான ஞான நிலையில், அந்த தூய்மையில், பூரண நிலையில் விஷயங்கள் மர்மமாக, யாவும் திடீரென்று சாதாரணமாக நிகழ்கின்றன. ஒருவருக்கும் ஏன் என்று தெரியாது. யாரும் ஏன் என்று கேட்கத் தேவையில்லை. எல்லாமே அழகாக ஓர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. வருகை ஓர் ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம். அவரது உடலை விட்டு அகன்றது ஓர் ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம். ஒரு மனிதனாக பிறந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம். ஒரு மனிதனாக இல்லாமல் மறைந்து போனது ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம். எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவைதான். ஞானத்தின் சுவை என்பதும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம்தான். என்ன நடந்திருந்தாலும் அதில் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அது ஒரு பொருட்டே அல்ல. வேறு மாற்று கிடையாது. நோக்கம் எதுவும் இல்லை, ஆசை இல்லை. நிகழ்ச்சிகள் அதன் போக்கில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவை மிகவும் மர்மமானவை. அதனால்தான் புத்தரை விளக்கவே முடியாது. புத்தரை அனுபவிக்கலாம். அதனால்தான் சீடர் முறையமைப்பு. சில நேரங்களில் மக்கள் வந்து கேட்கிறார்கள், சந்நியாசி ஆவதன் நோக்கம் என்ன? தேவை என்னவெனில்
சந்நியாசி ஆகவில்லையெனில் உங்களால் என்னை உணர, சுவைக்க, டேஸ்ட் முடியாது. சந்நியாசி ஆகாமல் என்னிடம் நெருக்கமாக வரவே முடியாது. உங்களுக்கு அந்த உணர்வுபூர்வமான அனுபவம் அப்போதுதான் கிடைக்கும். சந்நியாசம் என்பது தான் என்பதை என்னிடம் அளிப்பது எம்பதி. முழுவதுமாக என்னிடமே இருப்பது. தன்னுடைய பாதுகாப்பை விட்டுவிட்டு என்னிடம் இருப்பது. என்னிடம் நெருங்கி வரும்போது என்னுடைய வெறுமை, நத்திங்னஸ் உங்களிடம் பொங்கி வழியும். இனிமேல் எல்லைகளே இல்லாத அளவுக்கு நெருங்கி வருதல். அப்பொழுது நாம் ஒருவர் மேல் ஒருவராக இருக்கும் அளவுக்கு ஆகிவிடுவோம். அந்த ஒரு அனுபவத்துக்கு சந்நியாசம் தேவை. ஒரு புத்தரை அறிவதற்கு ஒரே வழிதான். வேறு வழி இல்லை. மற்றொன்று, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், நான் புத்தரின் கண்கள் வழியே பார்த்தேன். நான் புத்தரின் உணரும் சக்தி வழியே உணர்ந்தேன் என்று சொல்லும்போது, புத்தரின் கண்கள், புத்தரின் உணரும் சக்தி என்றால் என்ன? யோகத்தில் 3வது கண் என்று சொல்லப்படுகிறதே. இந்துக்கள் சிவநேத்திரம் என்று சொல்கிறார்களே, சிவனின் கண்கள். அதுதான் புத்தரின் புனித நூல்களில் புத்தரின் கண் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு 2 கண்கள் இருக்கின்றன. அவை இரட்டை தன்மை என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் பிளவுபடக்கூடியவர்கள். பிளவுபடாத பார்வையை, 3வதாக எழும் ஒரு பார்வையை, ஒன்றாய் பார்க்கும் பார்வையை அடையும் போது வாழ்க்கையின் ஒருமையை காண முடியும். இது நீங்கள் ஒரு கண்ணாடியை உடைத்தவுடன் அதில் உங்கள் முகத்தை பார்த்தால் அதில் நிறைய முகங்கள் தெரியுமே, அதுபோல உங்களுக்கு ஒரே முகம்தான் இருக்கிறது. ஆனால் உடைந்த கண்ணாடி 1000 முகங்களை காண்பிக்கிறது. பழையபடி அந்த கண்ணாடியை சேர்த்தால் ஒரே முகம் உருவாகிறது. உண்மை என்பது ஒன்றுதான். ஆனால் நமக்கு 2 கண்கள். அதனால்தான் எங்குமே உண்மை பிளவுபட்டு நிற்கிறது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒன்றை காதல் என்கிறீர்கள், மற்றொன்றை வெறுப்பு என்கிறீர்கள். உண்மையில் அவை இரண்டுமே ஒன்றுதான். காதலும் வெறுப்பும் அவற்றை விளக்கச் சரியான வார்த்தைகள் அல்ல. சக்தி ஒன்றுதான். காதல், வெறுப்பு. இந்த அண்ட் உம்முமை விட்டுவிட வேண்டும். உண்மையில் இந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிறிய கோடு கூட போடக்கூடாது. காதலும் வெறுப்பும் ஒரே வார்த்தை. இரவும் பகலும் ஒரே வார்த்தை. வாழ்வும் சாவும் ஒரே வார்த்தை. துயரமும் மகிழ்ச்சியும் ஒரே வார்த்தை. வலியும் சந்தோஷமும் ஒரே வார்த்தை. எண்ணமும் மனமும் ஒரே வார்த்தை. நமக்கு 2 கண்கள் இருக்கவே இதனை 2ஆக பிரித்துவிட்டு அதன் பின் சர்ச்சை செய்து கொண்டே போகிறோம். இப்போது 5000 வருடங்களாக மனிதன் உடலா அல்லது ஆத்மாவா என்று சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறான். அவை 2 விஷயங்கள் அல்ல. உடல் என்பது ஆன்மாவின் மிக வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும் போர்வைதான். ஆன்மா என்பது உடலின் மையத்தில் அமைந்திருக்கும் ஒரு பகுதிதான். அவை 2 அல்ல. கடவுளும் உலகமும் 2 அல்ல. படைத்தவனும் படைப்பும் ஒன்றுதான். இதுவே புத்தர் கண்கள் என்பது. உங்களது 2 கண்களும் ஒன்று கலந்து ஒரு மைய புள்ளியில் சங்கமித்து உருகி ஒன்றாக ஆகுமே, அதுவாகும். இயேசு சொல்கிறார், உங்களுடைய 2 கண்களும் ஒன்றாக போகும்போது நீங்கள் முழுவதுமாக ஒளியால் நிறைக்கப்படுவீர்கள். அதுதான் ஞானம் என்பது. தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். மறுபடியும், ஒருவன் 2 குதிரைகளின் மேல் சவாரி செய்ய முடியாது. ஒருவன் 2 அம்புகளை ஒரே சமயத்தில் எய்ய முடியாது. ஒருவன் 2 எஜமானர்களிடம் விசுவாசமாய் இருக்க முடியாது. இல்லையெனில் ஓர் எஜமானருக்கு கீழ்ப்படிந்துவிட்டு மற்றவரை அவமதிப்பு செய்து விடுவான். ஆனால்
உங்களது கண்கள் இரண்டும் ஒன்றாக இருந்தால் அதன் பின் நீங்களே ஒளிமயமாக ஆகிவிடுவீர்கள். புத்த சம்பிரதாயத்தில் ஒருமுக பார்வை, பிரிந்திராத பார்வை, முற்றிலுமான பார்வை, முழுமையான பார்வை, இதுவே புத்தரின் கண் என்று அழைக்கப்படுகிறது. புத்தரின் கண் வழியே எதை பார்த்தாலும் அது புத்தரின் உணர்தல் என்று பொருள். உங்களுக்கு புத்தரின் கண் இருந்து அதன் வழியே, அந்த ஒருமுக பார்வை வழியே வாழ்க்கையை பார்த்தால் எல்லாமே ஒற்றுமையாகத்தான் தெரியும். உங்களுக்கு எல்லாவற்றையும் முன்பு இருந்தது போல் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பு உங்கள் அறிவு பாகுபாடானது, பிளவுபட்டது, ஒரு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடியது. இப்போது சூத்திரம், சுபூதி. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதிசத்துவர்களிடம் சுயம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை, பற்றிய எந்த உணர்வும் இல்லை, உயிர் பற்றி எந்த உணர்வும் இல்லை, ஒரு மனிதன் என்ற உணர்வும் இல்லை. அல்லது அந்த போதிசத்துவர்களுக்கு தர்மம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை, தர்மமற்ற நிலை பற்றிய உணர்வும் இல்லை. உணர்வற்ற நிலை அல்லது உணர்வு இல்லாத நிலை அவர்களிடம் நிலை கொண்டுவிடும். ஏன் அப்படி? சுபூதி, அவர்கள் தர்மம் பற்றிய உணர்வோ அல்லது தர்மமற்ற உணர்வோ பெற்று விடுவார்களானால் அவர்கள் சுயத்தை, இருப்பை, உயிரை அல்லது ஆளை பற்றி கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். ஏன் அப்படி? ஏனென்றால் ஒரு போதிசத்துவர் தர்மத்தையோ தர்மமின்மையையோ பற்றி கொள்ளக்கூடாது. அதனால் இந்த கருத்து ததாகதரால் ஓர் உள்ளர்த்தத்தோடு கற்பிக்கப்பட்டுள்ளது. அது தர்ம பேருரையை அறிந்தவர்கள் படகில் ஏறப் போகிறவர்களைப் போல அவர்கள் தர்ம மூட்டையை கைவிட்டு விட வேண்டியதுதான், சகல தர்மங்களையும், அதே சமயம் தர்மம் இல்லா நிலையையும் கூட. இந்த 8 விஷயங்கள் தான் ஞானத்திற்கான 8 தடைகள். அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இவை போதிசத்துவர் பற்றிய விளக்கங்கள். யார் போதிசத்துவர்? வாழ்க்கை பற்றிய இந்த 8 விதமான தவறான அணுகுமுறைகளையும் தவறான நோக்கங்களையும் கடந்தவர்தான் அவர். முதலாவது, சுயத்தை பற்றிய எந்த உணர்வும் இருக்காது. இந்த 4 வார்த்தைகளும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. அவை கிட்டத்தட்ட ஒன்று போன்றவை, ஆனால் கிட்டத்தட்டதான். சுயம், இருப்பு, ஆன்மா, மனிதன், அகராதிகளில் அவை கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனால் புத்தர் அவற்றிற்கு வேறுபட்ட வண்ணங்கள் கொடுக்கிறார். அவற்றுக்கு வேறுபட்ட வண்ணங்கள் உண்டு, சிறிதளவே வித்தியாசமானது. முதலில் தான், செல்ஃப் என்பதன் பொருள் அகந்தை, ஈகோ, நான், என்னுடைய, எனக்கு. மனிதன் 5 மூலக்கூறுகளால் ஆனவன். இந்த மூலக்கூறுகளின் கூட்டுத்தான் மனிதன் என்பவன். இந்த 5ஐயும் தனித்தனியே பிரித்து எடுத்துவிட்டால் மனிதன் மறைந்து போவான். புத்தர் சொல்கிறார், இந்த 5ஐ தவிர வேறு ஏதுமில்லை. இது ரதம் மாதிரி. நீங்கள் ரதத்தை பிரித்து எடுத்து விடுங்கள், சக்கரத்தை தனியே எடுங்கள், குதிரைகளை தனியே எடுங்கள். எல்லாவற்றையும் தனியே எடுத்த பின்பும் அந்த ரதம் எங்கே என்று அறிய விரும்பினால் ரதம் மறைந்து போய்விட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டியதுதான். அந்த ரதம் அந்த பகுதிகளால் ஆனது. இது புத்தரின் மிக மகத்தான புரிதல்களில் ஒன்று. வேறு எந்த மதமும் இந்த உயரத்தை தொடவில்லை. மற்ற எல்லா மதங்களுமே தான் என்பதை பற்றிய ஓர் எண்ணத்தோடு, அகந்தையை பற்றிய ஓர் எண்ணத்தோடு நின்றுவிட்டன. எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும், எவ்வளவு புனிதமாக இருந்தாலும், எவ்வளவு மாசற்று இருந்தாலும் அகந்தையை பற்றிய ஒரு நினைவு மட்டும் மீதம் இருக்கும். நீங்கள் இதை தான் என்று சொல்லுங்கள், ஆத்மா என்று சொல்லுங்கள், நீங்கள் என்னவென்று அழைக்கிறீர்கள் என்பது பற்றி கவலை இல்லை. புத்தர் மிகவும் தெளிவாக இருக்கிறார். உங்களுடைய ஆழ்மனதின் மையத்தில் வெறுமைதான் இருக்கிறது, அங்கு அகந்தை இல்லை. அதனால் முதல் நான் என்ற வார்த்தையின் பொருள் அது பயன்படுத்தப்படுவதை பொறுத்தது. இது உண்மையோடு தொடர்பில்லாதது, அது தேவையானது. புத்தர் கூட பயன்படுத்துகிறார். தெரிவிப்பதற்கு ஏதுவான வார்த்தையாகும், ஆனாலும் அது உண்மையை குறிக்காது. அதனால் முதல் நான் என்பதற்கு பொருள் நான் இந்த மூலக்கூறுகளிலிருந்து வேறானவன். புத்தர் சொல்கிறார், நீ ஆங்கில்லை,
அந்த மூலக்கூறுகள் தாம் அங்கிருக்கின்றன. நீ முற்றிலும் வெறுமையானவன். இரண்டாவது, பீயிங், மனிதன் அல்லது இருப்பு. இருப்பு என்றால் தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி. சில சமயங்களில் இது போன்ற எண்ணம் எழும். தான் ஒரே மாதிரி இருப்பதாக தோற்றம் கொள்கிறார் போல. நீங்கள் சொல்கிறீர்கள், நான் முன்பு குழந்தையாக இருந்தேன், இப்போது வாலிபன், கூடிய சீக்கிரமே வயதான மனிதன் ஆகிவிடுவேன். நீங்கள் உறுதியாக இருப்பது போல உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் குழந்தையாக இருந்தீர்கள், பின்னர் வாலிபனாக வளர்ந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் அதே மனிதர்தான். பின்னர் நீங்கள் வயதானவராக ஆனாலும் அதே மனிதர்தான். புத்தர் சொல்கிறார், ஒவ்வொரு கணமும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அவருடைய கருத்து ஹெராக்ளிடஸின் கருத்துடன் ஒத்துப்போகிறது. நீங்கள் அதே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் குழந்தையாக இருந்தபோது வேறு நபர், இப்போது வேறு நபர். நீங்கள் வயதாகும்போது வேறு மனிதர். உண்மையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேறு, ஒவ்வொரு கணமும் வேறு. ஏன் இந்த நான் அதே மனிதர் என்ற எண்ணம் நிலவுகிறது? இது நிலவ காரணம் மாற்றம் என்பதே நுணுக்கமானது. உங்களது பார்வை அவ்வளவு நுணுக்கமானது அல்ல. மாலையில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டு அது இரவெல்லாம் எரிந்த பின்னர் காலையில் வந்து அதனை அணைக்கும் போது நான் ஏற்றிய அதே சுடர்தான் இது என்று சொல்லலாம். ஆனால் அதுவல்ல இது. சுடர் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது. புதிய சுடர் ஒவ்வொரு கணமும் உருவாகிறது. ஆனால் 2 சுடர்களின் இடைவெளியில் ஒன்று மறைகிறது, ஒன்று எழுகிறது. அந்த இடைவெளி மிக நுணுக்கமானது, உங்களால் பார்க்கவே முடியாது. அதனால்தான் இந்த தனித்தன்மை நிலவுகிறது. புத்தர் வாழ்க்கையே ஓர் ஒழுங்குமுறை அல்லது செயல்முறை, ப்ராசஸ் என்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு பொருள் அல்ல, அது தொடர்ச்சியான ஓட்டம். வாழ்க்கை ஒரு ஆறு. புத்தர் சொல்கிறார், நாம் யதார்த்தத்துக்கு உண்மையாக இருக்க விரும்பினால் நாம் எல்லா பெயர் சொற்களையும் மொழியிலிருந்து விட்டுவிட வேண்டும். வினை சொற்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். மரம் என்பது உண்மை அல்ல. மரம் வளர்தல், ட்ரீயிங் என்பதே உண்மை. காதல் என்பது உண்மை அல்ல, காதலித்தல் என்பதே உண்மை. வாழ்க்கை என்பதே வினை சொற்களால் ஆனது, பெயர் சொற்களால் ஆனது அல்ல. மூன்றாவதாக, ஆன்மா, சோல். மேலிருந்து ஒரு சக்தி உடலினுள் உறைகின்றது என்ற எண்ணம். ஒருங்கிணைக்கும், உயிர்ப்பிக்கும் ஒரு சக்தி மற்ற எல்லாவற்றிலிருந்தும் வேறாக இருக்கின்றது. இதையும் கூட புத்தர் மறுக்கிறார். மேலிருந்து ஒரு சக்தி, சூப்ரா ஃபோர்ஸ் என்பதே இல்லை. உன்னுள் ஒன்றுமே உறுதியாக இல்லை. நீங்கள் ஒரு வீடாக இருந்தால் உள்ளே ஒரு குடியிருப்பவரோ அல்லது விருந்தாளியோ இருக்கலாம். உங்கள் உள்ளே இருப்பதெல்லாம் வெறும் தூய்மையான வெறுமைதான். நான்காவதாக, மனிதன், பர்சன் என்ற எண்ணம். ஒரு பிறவியிலிருந்து மறுபடி வேறு பிறவிக்கு இடம்பெயர்தல் என்ற கொள்கையின் மீது நம்பிக்கை. புத்தர் இதை பர்சன் என்கிறார். நீங்கள் இறந்து மறுபடி உடனேயே மற்றொரு கற்ப பயனுள்ளே பிறப்பீர்கள். தொடர்ச்சி என்பது உண்டு, ஆனால் பர்சன் என்பது இல்லை. தொடர்ச்சி என்பது உண்டு, ஆனால் தான், செல்ஃப் என்பது இல்லை. தொடர்ச்சி என்பது உண்டு, ஆனால் தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி என்பது இல்லை. தொடர்ச்சி என்பது உண்டு, ஆனால் ஆன்மா, சோல் என்பது இல்லை. புத்தரின் பார்வை என்பதே முற்றிலும் அபூர்வமானதாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தேசமான இந்தியாவில் கூட புத்தரின் கொள்கைகளை ஜீரணிக்க முடியவில்லை. புத்தர் மதத்தின் எல்லா அடித்தளங்களையுமே அழிப்பதற்கு தீர்மானித்து விட்டார் என்று அப்போது கருதினார்கள். அவர் முற்றிலும் வேறான பார்வையை அளித்தார். ஆன்மா, தான் என்பதை பற்றியெல்லாம் முற்றிலும் மாறான மிக உயர்ந்த அர்த்தத்தை அளித்தார். ஏனெனில் இந்த வார்த்தைகளில் உங்களின் அகந்தை புதிய வழிகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவை அகங்காரம் ஒளிந்து கொள்வதற்கும் தொடர்ந்து வாழ்வதற்குமான வெவ்வேறு வார்த்தைகளே. சுபோதி, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதிசத்துவர்களுக்கு தர்மம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை.
தர்மம் அற்ற நிலை பற்றிய உணர்வும் இல்லை. ஒரு மனிதன் தன்னுள் பார்க்கும்போது உங்கள் மனசாட்சி உட்பக்கமாக திரும்பி உங்களையே பார்க்கும்போது காணப்படுவது வெறுமைதான். ஸ்புதி, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதிசத்துவர்களிடம் சுயம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை. இருப்பை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. உயிர் பற்றி எந்த உணர்வும் இல்லை. ஒரு மனிதன் என்ற உணர்வும் இல்லை. இந்த நான்கும் உடனே கரைந்து போய்விடும். அல்லது அந்த போதிசத்துவர்களுக்கு தர்மம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை. தர்மமற்ற நிலை பற்றிய உணர்வும் இல்லை. தர்மம் என்றால் வாழ்க்கையின் உகந்ததான பகுதி. தர்மமற்றது என்றால் வாழ்க்கையின் எதிர்மறையான பகுதி. உகந்தது, எதிர்மறை, பாசிட்டிவ், நெகட்டிவ், இவை கூட உண்மையில்லை என்று புத்தர் சொல்கிறார். அவையும் மறையக்கூடியவை. தர்மம் பற்றிய ஒரு நிலை என்பதே கிடையாது. உண்மையில் நம்பிக்கையான உள்பக்கத்தை பார்க்க முடியாது. அதே போல அவநம்பிக்கையான உள்பக்கத்தையும் காண முடியாது. நீங்கள் முற்றிலும் வெறுமையான பக்கத்தைத்தான் காணுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், வெறுமை என்பதை உண்மையற்றது என்பதற்கோ அல்லது எதிர்மறை என்பதற்கோ உகந்த சொல் என தப்பாக பொருள் செய்து கொள்ளக்கூடாது. வெறுமை என்றால் உகந்ததாகவும் இல்லாமல் எதிர்மறையாகவும் இல்லாமல் இருப்பதாகும். இரண்டுமே மறைந்து போகும். இரட்டைத்தன்மை என்பது இனிமேல் இல்லாது போயிற்று. இதுவே மிகுந்த மௌனம். எதையும் தேடாதிருத்தல், உங்களையும் கூட தேடாதிருத்தல். நீங்கள் விடுதலை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் விடுதலை அடைந்து விட்டதல்ல. நீங்கள் உங்களிடமிருந்தே விடுதலை பெற்றுவிட்டீர்கள். மற்றவர்கள் விடுதலையை பற்றி பேசும்போது நீங்கள் விடுதலை அடைந்தும் அங்கேயே இருப்பீர்கள் என்பதே பொருள். புத்தர் விடுதலையை பற்றி பேசுகையில் நீங்கள் விடுதலை பெற்றுவிட்ட பின்பு நீங்கள் அங்கு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் விடுதலையில் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் விடுதலை அடைந்த பின்பும் இருப்பீர்களானால் அது ஒரு விதமான சிறை வாழ்க்கைதான். நீங்களே சிறை தண்டனையாக இருக்கும்போது எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் போனால் அப்பொழுது சுதந்திரம் இருக்கும். நீங்கள் இருந்தால் சுதந்திரம் இல்லை. ஏழாவதாக, உணரா நிலை. பார்ப்பதற்கு எதுவுமே இல்லையெனில் நீங்கள் பார்ப்பதை உணரா நிலை என்பீர்கள். தான் என்ற நிலை இல்லை. உகந்தது என்பது இல்லை. எதிர்மறையும் இல்லை. பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்போது நீங்கள் இந்த உணரும் நிலை என்பதே நோ பெர்செப்ஷன், இடம்பெறவில்லை என்பதாகவும் உணர்வதற்கு உணரப்படுபவர் வேண்டும். ஆகவே இந்த ஏழாம் விஷயமாக உணரா நிலை இடம்பெறுகிறது. பின் நீங்கள் கேட்பீர்கள், இந்த உணரா நிலை என்பது இருக்கிறதா? புத்தர் சொல்கிறார், பார்ப்பதற்கு யாரும் இல்லை எனில், பார்ப்பதற்கும் எதுவும் இல்லை எனில் உணரா நிலை எப்படி இருக்கும்? அவர் அகங்காரத்துக்கான வேர்கள் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறார். எல்லா நுட்பமான வழிகளையும் அடைத்து விடுகிறார். இவைதாம் 8 தடைகள். இவை எல்லாமே மறந்து போகும்போது ஒரு மனிதன் போதிசத்துவராகிறார். அதன் பின்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இந்த கரையிலே எப்படி இருப்பது? அதற்கப்புறம்தான், பிறகுதான் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஏதோ இருக்கிறது உங்கள் வெறுமை. பின்னர் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவதற்கு ஏதாவது கிடைக்கிறது உங்களது சொர்க்கம். பின் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஏதோ கிடைக்கிறது வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இந்த கரையிலேயே எப்படி இருப்பது? இங்கிருந்து போவதை எப்படி தாமதப்படுத்துவது? பின் எப்படி கரையிலேயே தொடர்ந்து இருப்பது? ஸ்புதி, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதிசத்துவர்களிடம் சுயம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை. இருப்பை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. உயிர் பற்றி எந்த உணர்வும் இல்லை. ஒரு மனிதன் என்ற உணர்வும் இல்லை. நீங்கள் உங்களின் உள்ளே எதையாவது பார்ப்பீர்களே ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் வெளியேதான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கிருஷ்ணர் தமது புல்லாங்குழலில் வாசிக்கும் போதும், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய புது இரத்தம் கைகளில் வழியும் போதும், போதி மரத்தின் கீழ் மௌனமாக அமர்ந்திருக்கும் புத்தரை இவர்களை பார்த்தாலும் கூட, உங்கள் மனத்தினுள் இவை போன்ற காட்சிகளை பார்த்தாலும் கூட நினைவில் வையுங்கள், நீங்கள் இன்னும் வெளியேதான் இருக்கிறீர்கள். அதனால்தான் புத்தர் சொல்கிறார்,
நீங்கள் என்னை வழியில் பார்த்தால் என்னை உடனே கொன்று விடுங்கள். ஒருவர் பார்ப்பதற்கு எதுவுமில்லை என்ற நிலைக்கு வர வேண்டும். பார்ப்பதற்கு எதுவுமில்லை என்றால் பார்ப்பவனும் இல்லாமல் போகிறான். அதைத்தான் நினைவில் வைக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வது சிரமமான வேலை. பார்ப்பவர் இருப்பது எப்போதென்றால் பார்ப்பதற்கு ஏதாவது இருக்கும்போதுதான். அதனால்தான் கிருஷ்ணமூர்த்தி கூட பார்ப்பவர் தாம் பார்க்கப்படுகிறவராகவும் இருக்கிறார் என்று சொல்கிறார். பார்க்கப்படுவதற்கு பொருள் எதுவும் இல்லையெனில் நீங்கள் பார்ப்பவராக இருப்பது எவ்விதம்? போதும் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாத போது போதும் என்று சொல்பவரும் இல்லாமல் போகிறார். அவை ஒன்றாக இருக்கின்றன. அவை ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். புத்தர் ஆன்மீக அனுபவம் என்பது போல எதுவுமே இல்லை என்கிறார். எல்லா அனுபவங்களுமே ஆன்மீகமற்ற அனுபவங்கள் தாம். யாராவது வந்து என்னுடைய குண்டலினி எழும்புகிறது என்றால் ஒரு கோபி கிருஷ்ணா சொன்னார், அவரது குண்டலினி எழும்புவதாக. அது ஆன்மீகம் அல்ல. குண்டலினி என்பதே ஆன்மீகம் அல்ல. அது உடல் தொடர்பான விஷயம், உலக விஷயம். அது பாலுணர்வு தருவது போலவே உங்களுக்கு சுகத்தை தரும். அதே சக்திதான் மேல் நோக்கி எழும்புகிறது. அது ஆன்மீகத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாக புத்தர் குறிப்பிட்ட ஆன்மீகத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. கோபி கிருஷ்ணா சொல்கிறார், அவர் ஞானம் அடைந்து விட்டதாக, ஏனெனில் அவருடைய குண்டலினி எழும்பி விட்டதாக. அவருக்கு ஒரு நெருடலான உணர்ச்சி அவருடைய முதுகுத்தண்டில் மேல் நோக்கி எழும்பியதாம். ஆனால் முதுகுத்தண்டுதான். இப்போது குண்டலினி எழும்பிவிட்டதாம். அது சஹஸ்ராரத்தை, 7வது சக்கரத்தை அடைந்து விட்டதாம். இப்போது அவர் சிருஷ்டிகர்த்தாவாக மாறிவிட்டாராம். அவர் இப்போது கவிதை எழுத துவங்கிவிட்டாராம். அந்த கவிதைகளெல்லாம் குப்பைகள். அவை எதையாவது நிரூபணம் செய்யுமாயின் குண்டலினியை மறுத்துவிட வேண்டியதுதான். நான் அது போன்ற குப்பை கவிதைகளை கண்டதே இல்லை. பள்ளி பிள்ளைகள் எழுதுவதைப் போல சில சமயங்களில் அவர்கள் கூட நன்றாக எழுதுகிறார்கள். உங்களுக்கு ஒரு ஒப்புமைதான் சொல்லலாம். அது ஸ்ட்ரீட் சின்மாயுடைய கவிதைகள்தான். அவர் கவிதை எழுதுகிறார். ஓர் இரவில் அவர் 1000 கவிதைகள் எழுதுவார். அவற்றை கவிதைகள் என்று சொல்வது கூட அதீதமாகிவிடும். அவை உரைநடை கூட இல்லை. அவற்றில் கவிதைக்கு வேண்டிய எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மக்கள் அவர் ஆன்மீக சிருஷ்டி அடைந்து விட்டதாக நினைக்கிறார்கள். ஏனெனில் அவருக்கு குண்டலினி சக்தி எழும்பி விட்டதாம். சில பேர் அவரது தலையில் ஒளியை பார்த்து விட்டதாகவும் அவர் ஞானம் அடைந்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஏனெனில் நான் ஒளியை பார்த்து விட்டேன். நான் கண்களை மூடினால் எனக்கு ஒளி தெரிகிறது. நான் ஒளியை பார்க்க முடியாது என்றோ குண்டலினியை எழுப்ப முடியாது என்றோ சொல்ல வரவில்லை. அது எளிதாக எழும்பிவிடும். அதை இங்கே பார்க்கலாம். கோபி கிருஷ்ணாவை போன்று பல சந்நியாசிகள் அந்த குண்டலினி சக்தியை அடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பும் இல்லை. எந்த ஓர் அனுபவமும் வெளியே கிடைக்கும் அனுபவமே. ஏனெனில் நீங்கள் அனுபவிப்பவராக இருக்கும்போது அனுபவம் உங்களை பார்த்து கொண்டு அங்கே இருக்கிறது. எல்லா அனுபவங்களும் மறைந்து போகும்போது ஆன்மீகம் வருகிறது. அப்போது ஓர் அதிசய சம்பவம் நிகழ்கிறது. எல்லா அனுபவங்களும் மறைந்து போகும்போது அனுபவிக்கிறவர்களும் மறைந்து போகிறார்கள். அது இருக்க முடியாது. எனவே மறைந்து போகிறது. அது அனுபவமின்றி உயிர் வாழ முடியாது. அது அனுபவத்துக்கு உணவு கொடுக்கிறது. அனுபவிக்கிறவனுக்கு அனுபவமும் மறைந்து விடும்போது நீ தான் போதிசத்துவர். புத்தர் சொன்னார், ஆமாம், ஸ்பூதி. புத்தர்களுக்கு ததாகதர் கற்று தந்த சிறப்பு தர்மங்கள் புத்தரின் வெறும் சிறப்பு தர்மங்கள் அல்ல. அதனால்தான் அவை புத்தர்களுக்கான சிறப்பு தர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சுபூதி, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதிசத்துவர்களிடம் சுயம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை. இருப்பை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. உயிர் பற்றி எந்த உணர்வும் இல்லை. ஒரு மனிதன் என்ற உணர்வும் இல்லை. அல்லது அந்த போதிசத்துவர்களுக்கு தர்மம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை. தர்மமற்ற நிலை பற்றிய உணர்வும் இல்லை. புத்தர் சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். தர்மமற்றவை, அனுபவங்கள்,
மகத்தான அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் முடிவாக அனுபவிக்கிறவனை கூட விட்டுவிட வேண்டும். எல்லாவற்றையும் விட வேண்டும். எப்பொழுது எதுவும் மிஞ்சவில்லையோ, எந்த அடையாளமும் எதுவும் இல்லை என்ற எண்ணமும் கூட, இந்த எண்ணம் இருந்தால் கூட தவறு, அது இருந்தால் எல்லாம் இருக்கிறது என்பதாகிறது. இந்த எண்ணத்தில்தான் இந்த உலகமே அடங்கியிருக்கிறது. நீங்கள் இப்போது இங்கே எதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் விஷயத்தை விட்டுவிட்டீர்கள் என்று பொருள். நீங்கள் அதை கூட சொல்லக்கூடாது. அந்த கிடையாது என்பது கூட கிடையாது. இதை யார் சொல்வது? யார் கவனிப்பது? மௌனம், ஆழ்ந்த மேளனம். புத்தர் சொல்கிறார், தர்மம், மதம் இவையெல்லாம் ஒரு தெப்பம் மாதிரி. இவை புத்தரின் புகழ்பெற்ற வார்த்தைகள். மஜ்ஜிம நிகாய என்ற நூலில் புத்தர் சொல்கிறார், ஒரு தெப்பத்தை கொண்டு சிலவற்றை இந்த கரையிலேயே விட்டுவிட்டு செல்வது எப்படி என்பது பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சகோதரர்களே, ஒரு தெப்பத்தை கொண்டு பெரிய பரப்பளவில் உள்ள நீரை கடக்கிறோம். அந்த கரையில் பயத்தையும் சந்தேகத்தையும் விட்டுவிட்டு செல்கிறோம். இருந்தும் கூட அந்த தெப்பத்தை தோளில் சுமந்து கொண்டா செல்கிறோம். அந்த கரையில் பயத்திலிருந்து விடுதலையாக இருக்கும் அந்த கரைக்கு செல்வதற்கு பயன்பட்ட தெப்பத்தை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. அது நமக்கு மிகவும் பயன்பட்டுள்ளது. இருப்பினும் கூட நமது வேலை முடிந்த பின்னர் அதனை விட்டுவிட்டு செல்கிறோம். அதை சுமந்து கொண்டு செல்வதில்லை. இதனை மனத்தில் பார்க்கும்போது சகோதரர்களே, நாம் சரியான வழிகளை கூட விட்டுவிட்டுத்தான் செல்கிறோம். இதில் தவறான வழிகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. எல்லா முறைகளுமே யோகா, தந்திரா, எல்லா முறைகளுமே, எல்லா ஊடகங்களுமே, எல்லா பிரார்த்தனைகளுமே அடுத்த கரைக்கு நம்மை கொண்டு செல்வதற்குத்தான். நீங்கள் அடுத்த கரைக்கு சென்றவுடன் அவற்றை பின்னால் விட்டு செல்ல வேண்டியதுதான். அவற்றுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் அவற்றை சுமந்து கொண்டு செல்ல தயாராகாதீர்கள். அப்படி இல்லை எனில் நீங்கள் ஒரு முட்டாள். மறுபடியும் புத்தர் சொல்கிறார், தெப்பத்தை பற்றிய உதாரணம் தற்காலிகமானதுதான் என்பதை உணர்த்துகிறது. அது முடிவை அடைவதற்கான சாதனம்தான். அதே முறை வெறுமைக்கும் வெறுமை கூட பயன்படும். தர்மத்தை மறுதலிப்பது நோய் தீர்வதற்காக சாப்பிடும் மருந்து போலத்தான். நோய் தீர்ந்த பின்பு அதே மருந்தை சாப்பிட்டு கொண்டே இருப்பதில்லை. அதை தொடர்ந்து உட்கொண்டால் மறுபடியும் அது நோயை கொண்டு வந்துவிடும். புத்தர் சொல்கிறார், இதே போலத்தான் வாழ்க்கை என்ற தத்துவத்தில் உள்ள நம்பிக்கையை தீர்ப்பதற்கு மருந்தாக பயன்படுவது வெறுமை என்ற மருந்துதான். வெறுமையின் மீது உள்ள பிடிப்பும் ஒரு நோயே. இதே போலத்தான் வாழ்க்கையின் மீது உள்ள பிடிப்பும் ஒரு நோய்தான். ஆரோக்கியத்தை அடைந்த பின்பும் இந்த வெறுமை என்ற மருந்தை தொடர்ந்து உட்கொள்ளுபவர்கள் மறுபடியும் நோயைத்தான் அடைகின்றனர். நினைவில் வையுங்கள், முதலடியாக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமையாக மாறுங்கள். பிறகு அந்த வெறுமையையும் விட்டுவிடுங்கள். அந்த வெறுமை என்பது மருந்துதான். நான் ஒரு மருத்துவன், நான் தத்துவவாதி அல்ல என்று புத்தர் சொன்னது சரிதான். அவர் உங்களுக்கு பிடித்து கொள்வதற்கு ஒரு கொள்கையை கொடுக்கவில்லை. அவர் கொடுக்கும் எல்லாமே தற்காலிகமானவைதான், இடைக்காலத்துக்குத்தான். அவற்றை ஒரு நாள் விட்டுவிட்டு மறந்துவிட வேண்டும். எல்லாம் மறைந்து விடுகின்றனவோ, இந்த உலகம், கடவுள், விஷயங்கள், மனம், உடல், ஆன்மா, நீங்கள், நான் எல்லாமே மறைந்து போகின்றன. முடிவில் எல்லாமே மறைந்து போய்விடும் என்ற தத்துவமும் கூட மறைந்து போய்விடும். அப்பொழுது நீங்கள் இங்கு வந்துவிட்டீர்கள். நீங்கள் போதிசத்துவர்களாகிவிட்டீர்கள். அதன் பின்பு பிரச்சனை என்னவெனில், இந்த கரையில் இருப்பது எப்படி? இந்த கரையில் ஒரு கணமேனும் எப்படி இருப்பது? நீங்கள் ஓர் உறுதியினை, சித்த உத்பாதம், மன எழுச்சி மேற்கொள்ளுங்கள். வேறு சிலர் இருளில் தவிக்கின்றனர். நான் ஞானம் அடைந்து விட்டேன், நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சித்த உத்பாதத்தின் காரணமாக புதிய மனத்தை சிருஷ்டி செய்த பிறகு, ஏனெனில் பழைய மனம் போய்விட்டது. அந்த போய்விட்ட மனத்தினை வைத்துக்கொண்டு இங்கு இருக்க முடியாது. நீங்கள் புதிய மனத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். 2 வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அதீத உணர்ச்சி, பாசன்.
மற்றொன்று கருணை, கம்பேஷன். இவை இரண்டிலுமே பேஷன், உணர்ச்சி உள்ளது. உணர்ச்சி என்பது பழைய மனம், ஆசைப்படும் மனம், ஆசைகள் நிறைந்திருக்கும் மனம். ஆசைகள் மறையும் போது, உங்களது பழைய மனம் மறைந்து விடும்போது உடனேயே கருணையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த கருணையின் மூலம்தான் இங்கு இருக்க வேண்டும். சிறிது காலத்திற்கு நீங்கள் இங்கு உதவி செய்யலாம். அதன் மூலம் அவர்களது கண்கள் அடுத்த கரையை நோக்கி திரும்பலாம். சிறு காலத்திற்கு மக்கள் சிலருக்கு நீ அந்த வழியை காட்டலாம். புத்தர் கேட்டார், மிகச்சிறந்த, மேலான, சரியான ஞான தர்மம் இதுதான் என்று ததாகதர் பூரணமாக அறிந்துள்ளாரா? அல்லது ஏதாவது ஒரு தர்மத்தை அவர் மெய்ப்பித்திருக்கிறாரா? இது பற்றி என்ன நினைக்கிறாய் சுபுதி? இது புத்தரின் முறைகளுள் ஒன்று. அவர் சில நேரங்களில் தமது சீடர்களை கேட்பார், சுபுதி, நீ என்ன நினைக்கிறாய்? நான் தர்மத்தை அடைந்து விட்டதாக நினைக்கிறாயா? அல்லது தர்மத்தை மக்களுக்கு மட்டும் உபதேசித்துக்கு கொண்டிருக்கிறேனா? இதை பற்றி என்ன நினைக்கிறாய் சுபுதி? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதிசத்துவர்களிடம் சுயம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை, இருப்பை பற்றிய எந்த உணர்வும் இல்லை, உயிர் பற்றி எந்த உணர்வும் இல்லை, ஒரு மனிதன் என்ற உணர்வும் இல்லை. அல்லது அந்த போதிசத்துவர்களுக்கு தர்மம் பற்றிய எந்த உணர்வும் இல்லை, தர்மமற்ற நிலை பற்றிய உணர்வும் இல்லை. உணர்வற்ற நிலை அல்லது உணர்வு இல்லாத நிலை அவர்களிடம் நிலை கொண்டுவிடும். ஏன் அப்படி சுபுதி? அவர்கள் தர்மம் பற்றிய உணர்வோ அல்லது தர்மமற்ற உணர்வோ பெற்றுவிடுவார்களானால் அவர்கள் சுயத்தை, இருப்பை, உயிரை அல்லது ஆளை பற்றி கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். ஏன் அப்படி? ஏனென்றால் ஒரு போதிசத்துவர் தர்மத்தையோ தர்மமின்மையையோ பற்றி கொள்ளக்கூடாது. அதனால் இந்த கருத்து ததாகதரால் ஓர் உள்ளர்த்தத்தோடு கற்பிக்கப்பட்டுள்ளது. அது தர்ம பேருரையை அறிந்தவர்கள் படகில் ஏறப் போகிறவர்களைப் போல். அவர்கள் தர்ம மூட்டையை கைவிட்டு விட வேண்டியதுதான், சகல தர்மங்களையும், அதே சமயம் தர்மம் இல்லா நிலையையும் கூட. புத்தர் கேட்டார், மிகச்சிறந்த, மேலான, சரியான ஞான தர்மம் இதுதான் என்று ததாகதர் பூரணமாக அறிந்துள்ளாரா? அல்லது ஏதாவது ஒரு தர்மத்தை அவர் மெய்ப்பித்திருக்கிறாரா? இது பற்றி என்ன நினைக்கிறாய் சுபுதி? சுபுதி இவ்வாறு பதில் சொன்னார், தாங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு அப்படி எதுவுமே இல்லை. புத்தரின் கேள்வி எனும் பொறிக்குள் விழுவது மிகச் சுலபமாகும். இந்த கேள்வி மிக கடினமானது. இந்த கேள்விக்கு ஒருவர் ஆமாம் என்றுதான் பதில் சொல்ல தோன்றும். ஆமாம், புத்தர் அடைந்து விட்டார். அப்படி இல்லையெனில் வேறு யார் அடைந்திருப்பார்கள்? ஆனால் இந்த அடைவது என்ற எண்ணமே ஆன்மீகமற்றது. இங்கு அடைவதற்கு என்று ஒன்றுமே இல்லை, யாரும் எதையும் அடையத் தேவையில்லை என்பதே புத்தரின் வார்த்தைகள். ஆமாம் பகவானே, நீங்கள் வேறு யாராலும் உபதேசிக்க முடியாத அளவுக்கு உபதேசித்து விட்டீர்கள். நீங்கள் வேறு யாராலும் விளக்க முடியாத அளவுக்கு விளக்கிவிட்டீர்கள். ஆனால் அடைவதற்கு என்று எதுவும் இல்லை. யாரும் எதையும் அடைய தேவையும் இல்லை. எப்போது யார் எதனை அடைவதற்காக உபதேசம் செய்ய வேண்டும்? உபதேசம் செய்ய என்ன இருக்கிறது? ஆனால் சுபூதி புத்தரின் வார்த்தைகளால் ஏமாற்றப்படவில்லை. சுபூதி இவ்வாறு பதில் சொன்னார், தாங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஏன் அப்படி? ததாகதர் பூரணமாக உணர்ந்துள்ள, விளக்கி காட்டக்கூடிய தர்மம் பற்றி கொள்ள முடியாத ஒன்று, பேசப்பட முடியாத ஒன்று. அது ஒரு தர்மமும் அன்று, தர்மம் இல்லாமையும் அன்று. ஏன் அப்படி? ஆகவே அவர் முதலில் சொல்கிறார், இல்லை, நீங்கள் எதனையும் அடைந்து விடவில்லை. ஏனெனில் நான் உங்களை சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறேன் என்றால் அடைவதற்கென்று எதுவும் இல்லை. நீங்கள் சொன்னது போலவே நீங்கள் அப்பாலுக்கு அப்பாலாக, வெறுமைக்கும் அப்பாலாக இருக்கும் ஒன்றை பற்றி எப்படி உபதேசிப்பது? அதனை எப்படி உபதேசிப்பது? அதனை கிரகித்துக் கொள்வதற்கு வழி ஏதுமில்லை. அதனை சொல்வதற்கும் வழி ஏதுமில்லை. அது ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாமல், ஒப்புக்கொள்ள முடியாததாகவும் இல்லாமல் இருக்கும் ஒன்றாகும்.
அதை புரிந்து கொள்வதற்கும் இயலாததாக இருக்கிறது. பின் ஏன்? ஏனெனில் முழுமைதான் புனிதமானவர்களை பெருமைப்படுத்துகிறது. முழுமை என்றால் அப்பால் என்று பொருள். மேம்படுத்தும் ஒன்று. அன்புக்கும் வெறுப்புக்கும் அப்பாற்பட்ட நிலை. வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட நிலை. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை. இரண்டாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட நிலை. பூரணமான ஒன்று முழுமைதான் புனிதமானவர்களை பெருமைப்படுத்துகிறது என்பது அதனால்தான். முழுமை, அந்த முழுமைதான் உங்களை மேம்படுத்தும். இதற்கான சமஸ்கிருத வார்த்தை மிக பொருள் செறிந்தது. அது பிரபாவிதா. அதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன. அதற்கு மேன்மைப்படுத்தப்பட்ட, பிரகாசப்படுத்தப்பட்ட, தனது பலத்தை பெற்ற, தனது ஒளியை கொடுக்கும், இப்படி நிறைய அர்த்தங்கள். சந்திரன் சூரியனின் ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது. அதுவே பிரபாவிதா. அது ஒரு கண்ணாடிதான். இதே போலத்தான் புத்தரும். புத்தர் ஒரு வெறுமையான கண்ணாடி. அவர் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதனை அப்படியே பிரதிபலிப்பார். யதாபூதம், உள்ளதை உள்ளபடி. அவராக எதுவும் சொல்வது கிடையாது. ஒரு கண்ணாடி எதுவும் சொல்வதில்லை. ஒரு கண்ணாடியிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அது சாதாரணமாக பிரதிபலிக்கிறது. யதாபூதம். புத்தரிடம் வாழ்க்கை பிரதிபலிக்கப்படுகிறது. முழுமை மேன்மை பெறுகிறது. முழுமை பிரதிபலிக்கப்படுகிறது. புத்தர் எதையுமே செய்வது கிடையாது. ஓர் உண்மையான குரு என்பவர் ஒரு கண்ணாடியை போன்றவர். அவர் எல்லாவற்றையும் அப்படியே பிரதிபலிப்பவர். அவரிடம் விளக்குவதற்கென்று தத்துவம் எதுவும் கிடையாது. கொள்கைகளை ஸ்தாபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வாழ்க்கையே ஒரு கொள்கைதான். அவரது நோக்கமே கிடையாது. அவரே இல்லாதவராகிறார். அதனால்தான் அவர் கண்ணாடியாகி விடுகிறார். ஒரு போதிசத்துவராக இருப்பவர் கண்ணாடியாகவும் தருவாயில் இருப்பவர். அவரால் ஒரு புதிய மனத்தை உருவாக்க முடிந்தால், ஒரு புதிய வழியை உருவாக்க முடிந்தால், சித்த உத்பாதம் கருணையின் வழியே அவர் இந்த கரையில் சற்று நேரம் அதிகமாக இருப்பார். இது ஒரு அதிசயமாகும். ஏனெனில் அவர் இனிமேலும் இந்த உலகைச் சேர்ந்தவர் இல்லை. அவரிடம் இந்த உலகம் இனிமேலும் இல்லை. இன்னமும் கூட இந்த அதிசயம் நிகழ்கிறது. புத்தர் இந்த கரையில் இருப்பதென்பது, இன்னும் சில நாள்கள் இருப்பதென்பது, சில வருடங்கள் இருப்பதென்பது இன்னும் மகத்தான ஒரு அதிசயம்தான். ஒரு மனிதன் புத்தரிடம் வந்து, நீங்கள் ஏதாவது அதிசயம் நிகழ்த்தக்கூடாதா என்று கேட்டான். புத்தர் பதிலளித்தார், நான் தான் அந்த அதிசயம். இன்றைக்கு இது போதும்.